மரவள்ளி கிழங்கு தோசை தாங்க செய்யப் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 அரிக்காப்படி இட்லி அரிசி எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு உளுந்து சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து ஒரு 4-5 முறை கழுவிட்டு 3 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். அரிசி ஊறின பிறகு கிழங்கோட தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே 2 பேட்சாக அரைச்சி நல்லா பெரிய பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிட்டேன். அரிசி அரைச்சி அதே ஜார்லேயே கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 6 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. 6 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு சூப்பராக பொங்கி புளிச்சு வந்திருக்கும். நல்லா கலந்து விட்டால் கிழங்கு மாவு ரெடி ஆகிடுச்சு தோசை ஊற்றுறதுக்கு. இப்போ தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் தடவிட்டு எப்பவும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்தால் பட்டு போல் வரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். விருப்பமான சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.